துலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான நல்ல அமைப்பு இந்த மாதத்துலேருந்தே, அதாவது ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இது மாறிடுச்சு, சனி பெயர்ச்சி மாறிடுச்சு. 6ஆம் இடத்துல அப்படியே சனி வந்து உட்காந்து அசைக்க முடியாத ஒரு அஸ்திவாரங்கள் எல்லாம் போட போகிறார். அடுத்தடுத்து நடக்கக்கூடிய 2 பெயர்ச்சியும், மே 14 ஒரு பெயர்ச்சி, மே 18 ராகுகேது பெயர்ச்சி. இந்த பெயர்ச்சியும் உங்களுக்கு சூப்பராகவே இருக்க போகுது. ஆக ஒரு வெற்றி படிக்கட்டுகளில் ஏறக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாரமாக மாதமாக இந்த மாதம் அமையும். அதே நேரத்தில் பாக்கிய அதிபதியும் 12ஆம் அதிபதியுமான புதன் நீச்சபங்கத்தில் இருக்கிறாரே, ராசிநாதனே உச்சமாக இருந்தாலும் ராகு கூட இருக்கிறார். இதெல்லாம் ஒரு மைனஸ் தான். ராகு கூட அவர் சேரக்கூடாது. எப்போவுமே வந்து பங்கமற்று பாபத்துவமன்றி இருக்கின்ற கிரகங்கள் தான் பூரணமான நன்மையை செய்யும். மே 18ஆம் தேதி தான் சுக்கிரனை விட்டு விலகிறாரு ராகு. அது வரைக்கும் மீனத்துக்குள்ளேயே அப்படியே கிடப்பார். ஆக கொஞ்சம் கொஞ்சமாக ஏப்ரல்லிருந்து கொஞ்சம் படிப்படியான முன்னேற்றங்கள் இருக்கும். எல்லாவற்றிலும் இதுவரைக்கும் இருந்து வந்த தடைகள் முட்டுச்சந்தில் போய் முட்டினார் போல இருக்கக்கூடிய அமைப்பு. வாய்ப்புகள் கிடைத்தும் அதை வீணாக்கிட்டனே. கலைத்துறையில் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சது, தேடி வந்து ஒருத்தர் வாய்ப்பு கொடுத்தாரு, அதை அசால்ட்டாக நான் வந்து இது மாதிரி பண்ணிட்டேன், அந்த விஷயங்கள் எனக்கு சரியாக வரல. இந்த மாதிரியாக வாய்ப்புகள் கிடைத்தும் அதை தவற விட்டவர்கள் அனைவருக்குமே ஒரு நல்ல விதமான முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். படிப்படியான ஒரு நல்ல நிலைமைகள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தான் தீரும். ஆனால் அதே நேரத்தில் இப்போ என்ன 10ஆம் இடத்துல செவ்வாய் வரப்போகிறார். தசம அங்காரகா என்கின்ற 9ல் இருக்கக்கூடிய செவ்வாய் 10ஆம் இடத்திற்கு வருகிறார். தொழில் முன்னேற்றம் இருக்கும். இப்போ தான் சிலருக்கு வேலையை விட்டுறலாமான்னு எண்ணங்கள் இருக்கும். தாராளமாக வேலையை விடலாம். வேலையை விட்டுட்டு தொழில் ஆரம்பிக்கலாம். முதல் ஒரு மாதம் 1.5 மாதம் ஒரு மாதிரியாக இருந்தால் கூட கண்டிப்பாக தொழில் முன்னேற்றம், வேலை முன்னேற்றம், வியாபார முன்னேற்றம், விவசாய முன்னேற்றம், எந்த துறையில் இருக்கிறீர்களோ அந்த துறையில். ஏன்னா செவ்வாய் வந்து ஒரு 1.5 மாதம் 2 மாதத்துக்கு அப்படியே அங்கேயே ஜூன் மாதம் வரைக்கும் 11ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய 10ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய தன்மைகள் இருக்குது. 10ல் செவ்வாய் எந்த ராசிக்காரர்களுக்கு வருகிறாரோ அது தசம அங்காரகா என்கின்ற அமைப்பில் தொழில் முன்னேற்றத்தை அமைக்கக்கூடிய அமைப்பு, பணவரவுகள் வரக்கூடிய அமைப்புலாம் இப்போ உங்களுக்கு நல்லா இருக்குது. ஆகவே எதை பற்றியும் கவலைப்படாமல் படிப்படியாக முன்னேற்றத்தை பற்றி மட்டுமே அமைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது தெல்ல தெளிவாக அப்படியே துளாராசிக்காரர்களுக்கு இருக்கிறாங்க. பெண்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கல்யாணம் ஆகும். இந்த வருஷத்துக்குள்ளே கல்யாணம் உண்டு. புத்திரபாக்கியம் உண்டு. பேரன் பேத்திகளை பற்றி கவலைப்பட்டவர்களுக்கு அதற்கான அமைப்புகள் உண்டு. வெளிநாட்டுக்கு போக முடியும். வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு இருந்த தடை விலகும். ப்ரொமோஷன் இது வரைக்கும் கிடைக்காதவங்களுக்கு நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கும். சம்பள உயர்வு கண்டிப்பாக இருக்கும். இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு வருமானம் வரக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக வந்துடுது. வருமானத்தில் எந்த குறையும் இருக்காது. அப்படியே படிப்படியாக நல்ல முன்னேற்றம், நல்ல வருமானம் எல்லாம் இருக்கும். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 அல்லது 15 வருஷங்களுக்கு அடுத்து அஷ்டமச்சனி அமைப்புகள் உங்களுக்கு வரக்கூடிய அளவுக்கு. இப்போ 6ல் வந்துட்டார். ஒரு 5 வருஷத்துக்கு பிறகு அஷ்டமச்சனியாக வருவார். முதல்ல ஒரு 5 வருஷத்துக்கு எல்லா விதத்திலும் நிறைவுகள் கிடைக்கக்கூடிய தன்மை இருக்கின்ற, எல்லாம் நல்லதாக நடக்கக்கூடிய நல்ல மாதங்க. அப்படியே இவர்களுக்கு அனைவருக்கும் துளாராசிக்காரர்களுக்கு வயதிற்கு ஏற்றாற் போல இந்த ஏப்ரல் மாதம்